தாய்மாமன் சீரியல்ல நம்ம அழகரின் பூங்கொடி இந்த ஒரு பேர், இந்த ஒரு ஜோடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. நந்தினி அண்ட் அழகர் 2 பேரும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. "நீ சொன்ன மாதிரியே நடந்திருந்தா, நான் பண்ணியிருந்தேன்னா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நான் அந்த பூங்கொடிய கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நிலைமை வந்திருக்காதுல்ல நந்தினி. என்ன பண்ணுறது எல்லாம் விதின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு." நந்தினி அழுதுட்டே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சைடு எவ்ளோ திமிரு இருந்தா நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி போயிருப்பா அப்படின்னு அண்ணி வந்து மீனாட்சி கிட்ட ஏத்தி விட, மீனாட்சி இந்த காய நறுக்குங்க மாதிரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ சீக்கிரமே அவள வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நந்தினி ஒரு பக்கம் போயிட்டு, "கிணத்துல கூட விழுந்துடலாமா?" அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்க, பார்த்தா ஒரு பக்கம் நந்தினி அவங்க அம்மா தேடிட்டே வரும்போது, "எங்கடி இருக்க? எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, கிணத்துல குதிச்சுட்டாளா? அழுகுற சத்தம் கேட்குதுன்னு பார்க்க, இந்த சைடு உட்காந்து அழுதுட்டு இருக்க நந்தினி, "இங்க பாருடி, கண்டிப்பா வீட்ட விட்டு ஒண்ணு அவளே போயிருவா. இல்ல இவங்களே தொரத்தி விட்டுருவாங்க. நீ தேவையில்லாம கவலைப்படாத. கண்டிப்பா அந்த தம்பியோட நீ சேர தான் போற. அதுங்க 2ம் வாழாதுங்க. பேசாம இரு." அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த பக்கம் சாப்பிட வந்தவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு கிஃப்ட் எல்லாம் குடுக்குறாங்க. "எங்கே உன் மருமகள வர சொல்லு" அப்படின்னோன, "அவ இன்ஸ்டிடியூட் போயிருக்கா" அப்படின்ட்டு மாயாண்டி சொல்ல, "ஏப்பா நாங்க வந்தது வந்திருக்கோம்னு தெரியும்ல, அப்ப இருக்க வச்சிருக்கலாம்ல" அப்படின்னு. "இல்ல பரீட்சை இருக்கு, முக்கியமான பரீட்சைன்னு சொல்லி போயிட்டா" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல, அதுக்கூட படிப்புக்கு முக்கியத்துவம் குடுத்து அனுப்பியிருக்கியே, உன்ன மாதிரி தான்ப்பா எல்லாரும் இருக்கணும்" அப்படின்னு மாயாண்டிய பாராட்டிட்டு தான் போறாங்க வந்தவங்க எல்லாருமே. ஆனா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுல நெனச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அழகுறேன். நம்மளே படிக்கல, இவளுக்கு என்ன அப்படி படிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மீனாட்சியும் பயங்கர கடுப்புல இருக்காங்க. இப்போ இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்த உடனே அப்கமிங்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா திட்ட போறாங்க. "இனிமே நீ போக்கூடாது. படிச்சதெல்லாம் போதும். என் புள்ளையே படிக்கல. உனக்கு என்ன படிப்பு வேண்டி கிடக்கு? ஏற்கனவே திமிரா இருக்க. படிச்சுட்டு இன்னும் திமிர காட்டவா?" அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேச போறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, அ கண்டிப்பா நான் படிக்க தான் போவேன். என்ன நடந்தாலும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பூங்குடி நிக்க போறாங்க. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.